அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்ம உபதேசம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஞானம், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உயர்ந்த சத்தியம். ஒரு மனிதனுக்கு தேவையே தன்னம்பிக்கை தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவர்களுடைய தன்னம்பிக்கை பொறுத்துதான் வளர்ச்சியா அல்லது இழப்பை நோக்கி நகர்வதா, வெற்றி தோல்வி அனைத்தும் தன்னம்பிக்கை சார்ந்துதான் இயங்குகின்றது. இந்த தன்னம்பிக்கை பற்றிய ஒரு அருமையான ஒரு ஆத்ம சத்தியம் இது. முதல் விஷயம், தன்னம்பிக்கை ஏன் சில நேரங்களில் இருக்கின்றது, சில நேரங்களில் இல்லை? அடிப்படையான காரணம் என்ன? ஏன் சில நேரங்களில் தன்னம்பிக்கையை இழக்கின்றோம்? எதனால்? மீண்டும் எப்படி தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது? இது மாறி 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 நடந்து கொண்டே இருக்கின்றது. காரணம் என்ன? இதை பற்றிய ஞானம், இதை பற்றிய புரிதலை பார்ப்போம். இந்த தெளிவு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மிகப்பெரிய விடுதலை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். நான் சொல்லக்கூடிய சத்தியம் மனரீதியை கடந்து ஆத்ம ரீதியான விடுதலை. நன்கு ஆழ்ந்து கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள் எது என்று பார்ப்போம். பயம். முதல் விஷயம், பயம் என்கின்ற உணர்ச்சி முடிச்சு உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கின்றது. பேராசை உங்களுடைய தன்னம்பிக்கையை பாதிக்கின்றது. பதட்டம், குழப்பம், இது போன்ற உணர்ச்சி முடிச்சுகள் நேரடியாக உங்களுடைய தன்னம்பிக்கையை பாதிக்கின்றது. தன்னம்பிக்கை என்ன? உங்களுடைய உற்சாக சக்தியில் வாழ்வதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை = உற்சாக சக்தி. இந்த உற்சாகம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு பயம், உற்சாகம் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை குறைஞ்சிரும். இந்த உற்சாகம் இருக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயமானாலும் பாருங்க, அதை தைரியமா செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு உதாரணத்திற்கு நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சதுதான் நான் சொல்ல போறேன். மிகப்பெரிய ஒரு செயல்களை சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உற்சாகமா இருக்கும்போது, அது தொழிலாகட்டும், அது லைஃப் ஆகட்டும், உறவுகளாகட்டும், ஹேண்டில் பண்றதாகட்டும், இதே அந்த உற்சாகம் குறைஞ்சதுன்னா சின்ன விஷயத்தை கூட ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, என்னங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு சஃபர் ஆகுறீங்க, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு கேட்பாங்க பாருங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த உற்சாக தன்மை பாதிக்கின்றது. அதனால தன்னம்பிக்கை வரல. நம்மளால பண்ண முடியும், உங்களால முடியும், முடியாது. எதை வச்சு நடக்குது? உற்சாகத்தை வச்சுதான் நடக்குது. இந்த உற்சாகத்தை அதிகப்படுத்தினால் தன்னம்பிக்கை அதிகமாகும். உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கு எது தேவை? இதான் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஞானம் என்று சொல்ல போகின்றேன். இந்த உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான நேரடி வழி ஆத்ம புரிதல், ஆத்மாவை பற்றிய தெளிவு நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த இடத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த உற்சாகம் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்கள் புத்தியை சார்ந்து சில நேரங்கள் இயங்குகின்றது. உங்களுடைய
எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்ததை வச்சு சில நேரங்கள் இயங்குகின்றது. உங்க ஆரோக்கியத்தை வச்சு இந்த உற்சாகம் இயங்குகின்றது. ஆரோக்கியம் இல்லைன்னா உற்சாகம் போயிடுது. நம்ம நினைச்ச மாதிரி பணம் வந்துகிட்டே இருந்தா உற்சாகமா இருக்கும். நினைச்ச மாதிரி வரலைன்னா உடனே டல் ஆயிடும். இப்பதான் நல்லபடியா பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளேயா? அது இப்ப இருக்கிற சூழ்நிலை நிறைய பிளக்சுவேஷன் கணிக்கவே முடியல. இப்ப நடக்கிற சூழ்நிலை பார்த்தா என்ன நடக்க போதுன்னே தெரியல யாருக்கும். அந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த உற்சாகம் நீங்க இதுவரைக்கு அனுபவிச்ச உங்களுடைய புத்தியை சார்ந்து, எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்து அதெல்லாம் மாறிட்டே இருக்கு. எப்ப வந்து ஸ்டேபிளா நிற்கும்? உங்க உற்சாகம் ஸ்டேபிளா நிக்கிறதா சப்ஜெக்ட். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த உற்சாகம் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சது. நீங்க எதை வேணாலும் நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வேலை ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, ஒரு ஜாய்ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் சூழ்நிலையாக தெரியும், எந்த சூழ்நிலையும் பிரச்சனையாக தெரியாது. ஆல்ரெடி இதை பத்தி நான் பேசியிருக்கேன். உற்சாகம் கம்மியா இருந்தா சூழ்நிலை பிரச்சனையாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். உற்சாகமா இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் சாதாரணமான சூழ்நிலையாக உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த உற்சாகத்தை நாம் சஸ்டெயின் பண்றதுக்கான ஆன்மீக சத்தியத்தை நாம் இன்று பார்க்க போறோம். இப்ப இது ஒரு புரிதல். என்ன புரிதல் அப்படின்னா, இந்த சரீரத்தை படைத்தது எது? இந்த பிசிக்கல் பாடியை உருவாக்குனதே உங்க ஆன்மா தான். உங்க ஜீவாத்மா, உயிர்னாலும் ஆன்மானாலும் ஜீவாத்மாலும் ஒன்றுதான். உங்க ஆன்ம சக்தி தான் இந்த உடம்பை படைத்தது. இக்கணம் முதல் உங்க உடம்பை இயக்குவதும் அதுவே. அப்ப இந்த ஆன்ம சக்திக்கு நீங்க நினைக்கிறத தாண்டி அதீத புத்திசாலித்தனம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய நோயோ அல்லது தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனையோ, மிகப்பெரிய பிரச்சனையோ அல்லது உறவுகள் சார்ந்த முரண்பாடு மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளோ நடப்பதற்கு முன்போ நடக்கும் போதோ உங்க மனசு உருவாக்குது பாத்தீங்களா, மிகப்பெரிய ஒரு பூகத்தை உருவாக்கும். ஐயோ, இது நடந்த என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, மான அவமானத்தை சந்திக்க முடியுமா, இது எப்படி கோத்ரூ பண்ண போறோம், இந்த நோய் வந்தா நம்ம என்ன ஆக போறோம், இது இந்த வழி என்னால் தாங்கவே முடியாது, இந்த தொழில் பிரச்சனை நடந்துச்சுன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி மனசு என்ன பண்ணும், ஒரு சின்ன விஷயத்தைய 1000 மடங்கு பெருசுபடுத்தி காமிக்கும். என்ன அப்படின்னா, நிச்சயமா உங்க மனசு உருவாக்கிய பெரிய பூதாகாரம் உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நடந்திருக்காது. 1000 மடங்கு பெருசா உருவாக்கி இருக்கும், நடந்தது 10% தான் நடந்திருக்கும். மிஞ்சி போனா ஒரு 50%. பிராக்டிக்கலா நடக்கும்போது பாருங்க, அந்த மாதிரி பெருசா காமிக்காது. அந்த நேரத்துல தைரியத்தன்மை உள்ள உருவாயிருக்கும். அந்த நேரத்துல உற்சாகம் பொங்கி இருக்கும் செயல்ல. இது எப்படி நடக்குது? உங்கள் ஆன்ம சக்தி தான் அதை செய்யுது. என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை இயக்குவதே, உங்களை படைச்சதே ஆன்ம சக்தினா, உங்கள் வாழ்க்கை வழிநடத்த போவதும் அதுவே. உங்க ஆன்ம சக்திக்கு உங்கள் வாழ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறத நம்புங்க. என்ன வேணா எக்ஸ்ட்ரீம் போகட்டும், ஒண்ணு மட்டும் இதை புரிஞ்சுக்குது மூலியமா,
இந்த சரீரத்தை படைத்த இந்த ஆன்ம சக்திக்கு இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். நீங்க ஞாபகம்லாம் படுத்த வேண்டாம். இந்த சத்சங்கத்தை கேட்பவர்களுக்கு இது புரிஞ்சுதுனாவே போதும். நிச்சயமாக சொல்றேன், இந்த சத்சங்கத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இது நீங்கள் அனுபவமாக உணர்வீர்கள். மரணமே ஆயினும் சரி, உங்களுடைய மனசு உருவாக்கிய வலி வேதனை நடக்காது. இந்த ஆன்ம சக்தி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மறதி என்பது மிகப்பெரிய கிஃப்டா மாறும். உங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, பெரிய வலி வேதனை நடக்கும். ஆனா நடந்து முடிஞ்ச பிறகு பாருங்க, ஒரு ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் அந்த ஞாபகமே குறைய ஆரம்பிக்கும். அப்படி கோத்ரூ பண்ற அந்த பெயின் அடுத்த இருக்காது. இந்த மறதித்தன்மை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த ஆன்ம சக்தி. அதனால போன பிறகு நடந்தது கூட ஞாபகம் இல்லாம பாத்துக்குது. இந்த ஆன்ம சக்திக்கு தெரியும். ஒரு பெரிய விஷயம், உடல் நோய் வந்து பெரிய பிரச்சனை, மனசு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சதுப்பா அப்படிங்கும். ஆனா பாருங்க, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன செய்யணுங்கிற இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். கொரோனா டைம்ல என்ன நடக்க போகுது, ஐயோ, எப்படி சாப்பிட போறோம், எப்படி வாழ போறோம், என்ன பண்ண போறோம், அப்படி மனசு பெருசா உருவாக்குச்சு. எல்லாரும் நல்லபடியா தான் வாழ்ந்தோம். மூவ் ஆகிட்டு தான் இருந்தோம். அடுத்தபடிக்கு மூவ் ஆக தான் செஞ்சோம். அதான் கடந்தாச்சு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிதான் பரிணாமம், இப்படிதான் நடந்துகிட்டே வரீங்க. உங்க ஆன்ம சக்தி கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நான் சொல்றேன். நான் எதையும் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்ல வரல. நடந்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். உங்கள் ஆன்ம சக்தி அனைத்தையும் பார்த்து கொள்கின்றது. இதுதான் உங்கள் தன்னம்பிக்கையை, உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடும் வழியே. நான் ஞாபகப்படுத்துகின்றேன். உங்க ஆன்ம சக்தி உடலை படைத்தது, உறுப்புகளை இயக்குகின்றது. உங்க பர்மிஷன் இல்லாம உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த உடலையே இயக்கக்கூடிய சக்திக்கு உங்கள் வாழ்க்கையும் பார்த்து கொள்ளக்கூடிய சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் உண்டு. தைரியமாக ஆனந்தமா வாழுங்க. உங்களால முடிஞ்சுதான் ஞாபகப்படுத்துங்க. இந்த உடலை படைத்த அந்த உயிர் சக்திக்கு இதையும் பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. ஏதாவது ஒரு சிக்கலை நீங்க மாட்டும் போது, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க சிக்கும் போது, ஜஸ்ட் இதை ஞாபகப்படுத்துங்க. இந்த உடலையே இயக்கக்கூடிய இந்த உயிர் சக்தி இதையும் பார்த்துக் கொள்ளும். உடனடியா விடுதலை நடக்கும். அப்படி உங்களால் ஞாபகப்படுத்த முடியலனாலும் கவலைப்படாதீங்க. இந்த சத்சங்கத்தின் மூலமாக கேட்பவர்கள் எல்லோருக்குள்ளும் இந்த ஞானம் வேலை செய்யும். இது உங்களுக்குள்ள வேலை செய்யும். விடுதலையே இதுதான். எதை நம்பி நான் வாழ்கின்றேன். எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஆரோக்கியத்தை நம்பி நம்ம நிம்மதியா இருப்போம். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்பிக்கை போயிடும். ஒரு நிரந்தரமான ஒரு தொழில், ஒரு வருமானத்தை வச்சு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். தொழில பிரச்சனை வந்துன்னா இந்த நிம்மதி போயிடுது, நம்பிக்கை போயிடுது. இந்த உறவுகள் சார்ந்து இப்படிதான் எல்லாமே பாருங்க. இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப எது மாறாதது? உங்க ஆன்ம சக்தி தான் மாறாத ஒண்ணு. இந்த உயிர் சக்தி தான் எப்பவுமே உள்ளுக்குள்ள ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த உயிர் தன்மையை நம்புங்க. அதான் உண்மையும் கூட. மிகப்பெரிய விடுதலை நோக்கி நகர்வீர்கள்.
மனம் உருவாக்கிய மிகப்பெரிய மாயை மனசு உருவாக்குது என்று புரிந்து கொள்ளுங்கள். நிதர்சனமான வாழ்க்கையில் ஆன்ம சக்தி தான் செயலாற்றுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஞானத்தோடு, இந்த புரிதலோடு வாழ்க்கை நகர்த்துங்க. உற்சாக சக்தி அதிகரிக்கும். உற்சாக சக்தி அதிகரிப்பதனால் தன்னம்பிக்கையாக மாறுவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். நான் என் வாழ்க்கையில் என்னுடைய ஆன்ம சக்தியை உணர்ந்துதான் என் வாழ்க்கை நான் நிறைவாக நிம்மதியாக வாழ்கின்றேன். எந்த கவலையும் இல்லாது ஆத்ம நிறைவோடு, இந்த ஆத்ம ஆனந்தத்தோடு, இந்த ஆத்ம ஆனந்த விழிப்புணர்வோடு ஒரு மனிதனுக்கு தேவையே இது ஒண்ணுதான். யார நம்புறது? என்ன செய்யறது? உங்களை நம்புங்கள் என்பதுக்கான அர்த்தம் உன் ஆத்ம ஞானத்தை, ஆத்மாவை நம்புங்கள். ஜீவாத்மாவை நம்புங்கள். அதுக்கான தெளிவு இதுவே. இதை கேட்பவர்கள் இக்கணம் முதல் என் ஜீவாத்மா இந்த சரீரத்தையே ஈர்க்கக்கூடிய சக்திக்கு என் வாழ்க்கையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு என்பதை ஞாபகப்படுத்தி வாழ்க்கையில் உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.